இன்னும் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் மாத்திரமே. அப்படிதான். அடுத்த சண்டே சர்வீஸ் முடிஞ்சிருச்சுன்னா 2 நாள் தான் இல்லையா? அப்படி ஆண்டவர் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? என்ன செய்ய, டீச்சர்ல புத்தி மாறாது. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா? சிலர் அப்ப ஞாபகம்லாம் இருக்கு, அப்படித்தானே? செஞ்சீங்களா இல்லையா? பாதி தெரியும் பாதி தெரியாதா? யாரெல்லாம் ஃபுல்லா எழுதிட்டு வந்திருக்கீங்க? உண்மையா நான் சொன்னது லட்சுமி அம்மாக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரியாது. ஆனா மெனக்கிட்ட அவங்க வீட்டுல சொல்லி இந்த மாச வாக்கு தத்தத்தை எழுதிட்டு வந்து காமிச்சாங்க. தெரியுமா? ஆண்டுடைய காரியத்துல நம்ம என்ன செய்யணும்? இப்படி அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பெருசாலாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆமே. எனக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அப்படிதானே? அதிகம் கொடுக்கிறாருன்னா அதிகம் கேட்பார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி உண்மை உள்ளவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அதனால அதை உண்மையா செய்ய பார்ப்போம். இவங்க தானே இப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்காதபடி, நான் ஒருவேளை இன்னைக்கு கேட்டு காட்டியும் நீங்க செஞ்சிருந்தா ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். இப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் செய்யாம வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால செய்யணும். சரியா? இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அடுத்த வாரமாவது செஞ்சுட்டு வந்து காமிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்துல உங்களுக்கான எல்லா பிரைசஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்ல மறந்துட்டாங்க. நம்முடைய சங்கீதம் ஞாபகம் இருக்கா? ஆமா, சர்ச்சுக்கு வராதவங்க கூட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. தெரியுமா? தெரியுமா? நியூ இயர் சர்வீஸ்க்கு கண்டிப்பா வருவோம். எதுக்காக? சங்கீதம் நீங்க கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. சரியா? நல்லா படிங்க. கர்த்தர் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக தருவார். பிரைசஸ் எல்லாம் பார்த்தவங்க இன்னும் வேகமா நாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமேன். இந்த வருஷம் ஃபுல்லா குவிஸ் எழுதுனீங்க, வசனம் படிச்சு சொன்னீங்க. ஆனா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா ஹேனா அவளால முடிஞ்சதை படிச்சு சொன்னான். ஹேனாவால படிக்க முடியும்னா உங்களால ஏன் படிக்க முடியாது? முடியுமா முடியாதா? முடியும் தானே? ஆமா. அடுத்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரைஸ். ஒரு மாசம் நீங்க கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு பிரைஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அடுத்த வருஷம் அப்படி இல்லை. கண்டிப்பாக எல்லா மாசமும் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நம்ம வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 55வது அதிகாரம் 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய நினைவுகளும் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வழிகளையும் விட பல மடங்கு
உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் அதிசயமானவைகள், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து விட்டு, அநேக வசனங்கள் இருக்கிறது, ஆனா 2 வசனங்களை நம்ம வாசித்து விட்டு, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்காதபடி, இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற முடியாதபடிக்கு நம்மளே அதுக்கு தடையா இருக்கும் நிறைய நேரங்கள். அப்படிதானே? கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில, நான் தான் போன வாரத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆதியில ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போதே அவனுக்கு ஒரு ஃப்ரீ வில், ஒரு சுயமாக தெரிந்தெடுக்கிற ஒரு 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 கேப்பபிலிட்டி ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். நீயே என்ன செய்யலாம், அதாவது நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்குது. ஆண்டோடைய எல்லா கட்டளைகளிலுமே விசேஷமா நம்ம உபாகமம் 28 நம்ம வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதங்களை சொல்றார், அப்புறம் சாபத்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், நான் ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன செஞ்சுக்கோ, சூஸ் பண்ணிக்கோ. நம்ம ஆண்டவர் ரொம்ப டீசென்ட். சரியா? யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். என் தலையை பிடிச்சி என் கழுத்தை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து திணிக்க மாட்டார். சரியா? எனக்கு முன்னாடி வச்சிருவார் சாய்ஸஸ், அதுல நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறது படி தான் என் வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம், அவருடைய வழிகள், அவர் நம்மளால வைத்திருக்கிற நினைவுகள் நிறைவேற முடியாதபடிக்கு நமக்குள்ளே இருக்கிற சில தடைகள், நிறைய தடைகள் இருக்கு. ஆனால் ஒரு 5 தடைகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது அந்த 2 வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 33:3. உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? நாங்க சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, ஏசப்பாவுடைய ஃபோன் நம்பர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. 333 அப்படின்னு சொல்லி தந்தாங்க. எதுவா? எரேமியா 33:3 வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்குதோ கிடைக்காம இருக்குதோ தெரியாது, ஆனா இந்த லைன் எப்பயுமே அவைலபிளா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? பிஸின்னு சொல்லும். அப்படிதானே? அவங்க பிஸியா இருக்காங்களோ இல்லையோ அது 2வது விஷயம், ஆனா அது சொல்லும் இல்லையா? லைன் பிஸி அப்படின்னு வரும் இல்லையா? நெட்வொர்க் எரர் அப்படின்னு வரும். ஆனா இந்த நெட்வொர்க்ல ஒரு நாள் எரரே வராது. இந்த கனெக்ஷன் மட்டும் கரெக்டா இருந்துட்டா போதும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? கேட்காத மாதிரி போவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும். அப்படின்னா உனக்கு இதை பத்தி தெரியவே செய்யாது. நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க பாரு, நீ ஒரு காரியத்துக்காக என்கிட்ட கேட்கிற பாரு, நீ ஒரு நம்ம எப்பயுமே ஒரு ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்கான ஆன்சரையும் நம்மளே வச்சிருப்போம். புரியலையா? இப்போ எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஜெபம் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நானே அதுக்கு சொல்யூஷனையும் வச்சுட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். எப்படி? ஆண்டவரே, அந்த லோன் எல்லாம் எனக்கு சாங்ஷன் ஆகும்படி செஞ்சிருங்க, அப்பதான் எனக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்படிதானே? இப்படிலாம் நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளாடி தான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிதான். இதை வச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு தர பதில் என்ன தெரியுமா? நான் உனக்கு செய்ய போறேன் பாரு, அது வந்து உன் கற்பனையில எட்டாதது, உன் அறிவுக்கு விளங்காதது. அதுதான் ஆண்டவர் சொல்றேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான எப்படிப்பட்ட காரியங்களை அறிவிப்பேன்? பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 33 35 வரைக்கும் வாசிங்களே. ரோமர் 11 33 35. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? ரொம்ப டைரக்டான வசனம் தான். அப்படிதானே? தேவனுடைய ஐஸ்வர்யம்
ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். நம்மளால ஒரு சமுத்திரத்தினுடைய ஆழத்தையே என்ன செய்ய முடியாது, அளக்க முடியல. அப்படித்தானே? யாராவது அளந்திருக்காங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல நீர்மூழ்கி கப்பலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படித்தானே? என்னென்னமோ கருவியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஆழத்தை அளந்துடலாம், பாதியிலே உடஞ்சி வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ அழுத்தம் அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல. அதையே இது வந்து எப்படி நம்ம ஒரு பொம்மை உருவாக்குற மாதிரி ஆண்டவர் சமுத்திரத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதையே நம்மளால அளக்க முடியல. அப்ப அவருடைய அறிவையும் ஞானத்தையும் நம்மளால அளக்க முடியுமா? முடியாது இல்லையா? அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். எந்த ஸ்கேல் கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதே இல்லைங்க, அதை பத்தி யோசிச்சதே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார். இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கும் யார் இருப்பாங்க, ஆலோசனைக்காரங்க. ஏன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனுஷன் தானே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவசரப்பட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், முடிவெடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்யறாங்கல்ல, அதுக்கு கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஆலோசனை கொடுக்க ஒவ்வொரு ஆள் இருக்காங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இப்போ கூட ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரை பற்றி நியூஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, போன எம்பி எலெக்ஷனில். ஸோ அப்படி தேவனுக்கு யாரை என்ன செய்ய முடியாது, ஆலோசனைக்காரராக இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஞானம் அவ்வளோ பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? யாராவது கொடுத்து வைக்க முடியுமா லஞ்சம்? ஏதாவது ஆண்டவரே இதை செஞ்சிருங்க, அதனால உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர். முதலாவது வசனத்துல நம்ம எப்படி பார்த்தோம், ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை அறிவிப்பார்? நமக்கு அறியாதது, நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிறவர். ஆமே, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆண்டு என்ன செஞ்சாலும் பெஸ்டா செய்வார் நம்ம சொல்லிடுவோம், நமக்கு நல்லா அது தெரியும், அப்படிதானே? ஆனாலும் நிறைய நேரங்கள்ல நம்ம அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் ஒப்பு கொடுக்க என்ன செஞ்சிடறோம், தவறிடும். அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு தடையாக நமக்குள்ள இருக்கிற சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நான் முதலாவது 5 காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு எவ்வளவு பேச முடியும் எனக்கு தெரியல. 5 காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் போய் அதை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, சரியா? டைரியில எழுதி கொள்கிறவர்களே, வீட்டில் போய் அதை ஒரு முறையாவது திறந்து பார்க்கிறீர்களா? இல்லையா? இல்லைன்னா நம்ம எழுதி பிரயோஜனம் இல்லை, சரியா? ஒரு தடவையாவது என்ன செய்யணும், அந்த வாரத்தில் அதை தியானிக்கணும். ஆண்டவர் உங்க கூட இன்னும் அதிகமா பேசுவார், சரியா? சரி, முதலாவதாக நம்ம சுயத்தை சார்ந்து கொள்ளுதல். ஆண்டோடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடிக்கு, ஆண்டோடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை தான் நம்ம பார்க்கிறோம், சரியா? முதலாவதாக சுயத்தை சார்ந்து கொள்ளுதல். இரண்டாவதாக நம்முடைய அறிவு, சரியா? முதலாவது என்ன சொன்னேன், சுயத்தை சார்ந்து கொள்ளுதல். இரண்டாவது என்ன சொன்னேன், நம்முடைய அறிவு, சரியா? அறிவுன்னு காமனாலாம் சொல்ல முடியாது, நம்முடைய அறிவு, சரியா? மூணாவது நம்முடைய பாவம். மூணாவதா என்ன சொன்னேன், நம்முடைய பாவம். நான்காவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. நாலாவதா என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. ஐந்தாவதாக அவிசுவாசம், இல்லைன்னா நம்பிக்கை இல்லாத அவிசுவாசனே வச்சுக்கோங்க, அன்பிலீஃப், சரியா? இது 5 காரியங்களையும் நம்ம சொல்லிடுவோமா? முதலாவதாக சுயத்தை சார்ந்து கொள்ளுதல். இரண்டாவதாக நம்முடைய அறிவு, கரெக்டா சொல்றீங்க, நம்முடைய அறிவு. மூணாவது நம்முடைய பாவம். பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை உங்க அக்காவோ உங்க தங்கச்சியோ உங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுருவோம். முதல்ல யாரு, நம்முடைய பாவம். நான்காவது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. ஐந்தாவது அவிசுவாசம், சரியா? முதலாவது காரியம் என்ன சொன்னேன், சுயத்தை சார்ந்து கொள்ளுதல். இது எல்லா மனுஷருக்கும் இருக்கிற ஒரு
இயல்பு. நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எப்போ ஆண்டவரை முழுமையா சார்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னா முதல்ல யாரும் அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதே இல்லை. அதான் நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இப்படி மூக்கத்தோடுன்னு சொன்னா ஆஹா அதெல்லாம் முடியாது. நான் எப்படி செய்வேன், இப்படியே சுத்தி வந்துதான் என்ன செய்வேன், அப்படித்தானே. முதலாவது நான் என்னால என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து முட்டி மோதி ஒன்னும் ஆகாம போகும்போது ஆண்டவர்கிட்ட வரேன். அது வரைக்கும் அவரை ஏன் கஷ்டப்படுத்திட்டு, அப்படித்தானே. பாருங்க, வேதத்துல நம்ம இன்னைக்கு எல்லா வசனமும் எடுத்து வாசிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் சொல்லுகிற காரியங்களை நீங்க மனதுல வைத்து அதை சிந்தனை பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? சரி, வேதத்துல நம்ம யாக்கோபுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யாக்கோபுக்கு தான் இளைய குமாரனா பிறந்ததை குறித்து ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? எதனால? சேஷ்ட புத்திர பாகம் போச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிறந்திருந்தா, இவங்க யார், ஏசாவும் யாக்கோபும் ட்வின்ஸ், சரியா? இப்போ ஜொயனாவும் ஜுவானாவும் சண்டை போடுற மாதிரி இல்லையா? ஜஸ்ட் மிஸ். கர்ப்பத்துல கூட அந்த அந்த பிரசவ நேரத்துல கூட என்ன செஞ்சான், காலெல்லாம் விட்டு பார்த்தான், அப்படிதானே. ஆனாலும் ஏசா என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. இப்போ அப்பத்துல இருந்தே இவருக்கு ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறது ஓடிட்டே இருந்திருக்கும் இல்லையா? அப்படித்தானே. எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருந்தோம், வாங்கிடணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினவருக்கு அதுக்கு வேல்யூவும் தெரியல, அதுக்கு மேல ஒரு கவனமும் தெரியல. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு இருக்கும்போது அதுக்கு அருமை என்ன செய்யாது, தெரியாது. இல்லாத போது என்ன செய்வோம், போயிடுச்சு, அப்படித்தானே. இப்படிதான் ஏசா இருந்தார். ஆனா இந்த இல்லாத யாக்கோபுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல ஒரு பெரிய ஆசை, ஒரு கண்ணு, சரியா? எப்போ 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 டைம் பார்த்துட்டே இருக்கார். ஒவ்வொரு முயற்சியா என்ன செய்வாரு, செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும், அப்படித்தானே. தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியும்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன், தெரியலன்னு சொன்னா நான் சொல்லுவேன். அதுக்காக தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏசா பசியோடு வேட்டையாடிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஆமா கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு இல்லையே, சிவப்பான கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே, அட ஏசாவே, உனக்கு அந்த கூழா முக்கியம், உன் கையில இருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய. இப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அதிக மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அதிக மேன்மையான கர்த்தருடைய சிநேகத்தை, அதிக மேன்மையான கர்த்தருடைய உறவை என்ன செஞ்சிடும், வேணான்னு உதறி போட்டுட்டு போறோம். வேதம் சொல்லுகிறது ஏசாவை குறித்து, இது நம்முடைய பிரசங்கமே கிடையாது, ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது ஏசாவை குறித்து, அவன் அதுக்கப்புறம் அதை தேடி அழுது அலறினானாம். என்ன செஞ்சானா, அலறி அழுதானாம். இப்படி போய் நான் ஏமாந்துட்டேனே, இப்படி இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அதுக்காக அவ்வளோ அழுதும் அது அவனுக்கு திருப்பி கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஆண்டவரை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போறியா? நீ ஆண்டவருடைய காரியத்துல ஃபர்ஸ்ட் இருந்தல்ல அந்த லவ், அந்த ஸ்நேகம், அந்த உறவு, அதை விட்டுட்டு இது எனக்கு போதும், என் வேலைக்காக, என்னுடைய படிப்புக்காக, எனக்கு இந்த பணம் கிடைக்கிறதுக்காக, எனக்கு இந்த சொத்து கிடைக்கிறதுக்காக, இப்படிலாம் சொல்லி நீங்க ஆண்டவரை மறுதலித்து விட்டு ஆண்டவரை விட்டு விலகுகிறது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம், சரியா? இது எப்படி தெரியுமா, அழகா ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, எங்க சர்ச்ல எல்லாம் அடிக்கடி பாடுவோம், பழைய பாடல். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக புராண அழகுள்ளவரை பூவில் வேறே வேண்டாம் எந்த அன்பு இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம்ம தேடி ஓடுற எல்லாமே வெறும் மண்ணு தாங்க, நம்மளே மண்ணு தாங்க. ஆமே, நிறைய நேரத்தில் அது நமக்கு மறந்து போயிடுது, அப்படிதானே? ஆமா, நம்ம கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டோன்னே நம்மளுக்கு மண்ணுங்கிறதே
மறந்துடுது. அப்படித்தானே? இந்த சரீரத்துக்காகவும் இந்த உலக வாழ்க்கைக்காகவும் நம்ம ஓடுகிற ஓட்டம் இருக்கு. இதை கர்த்தருடைய காரியத்துக்கு நம்ம காட்டுறதே இல்லை. சரி, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். இப்ப யாக்கோபு பல வழிகளில் பிரயாசப்பட்டு என்ன செய்யறாரு? சுயமாக பல முயற்சிகளை எடுத்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாதபடி பின்னாட்கள்ல தகப்பனுடைய முதிர் வயதுல பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க விரும்பல. ஈசாக்குக்கும் ஓர வஞ்சனை. அப்படித்தானே? ஈசாக்கு என்ன செஞ்சாரு? ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ரெபேக்கால் என்ன செஞ்சாங்க? ஒட்டு கேட்டு போய் யாக்கோபு கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பிளானுக்கு உடன்பட்டு பல முயற்சிகளை செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாக்கோபுக்கு இப்ப என்னெல்லாம் இருக்கு? சேஷ்ட புத்திர பாகமும் இருக்கு, தகப்பனுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா நிம்மதி இருக்கா? நிம்மதி இருந்துச்சா? வீட்டுல உட்காந்து சாப்பிட முடிஞ்சிச்சா? இல்ல. ஓடுறான் ஓட்டம். அப்படித்தானே? ஆண்டவர் ஏன் தெரியுமா யாக்கோபு அந்த பாதை வழியை நடத்தினார்? யாக்கோபுக்கு புரியணும். இங்க பாரு யாக்கோபு, என்னால இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. என்னால இல்லாம உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நான் உன் காரியத்துல பிணைப்படாம உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொன்னார் இல்லையா? ஆண்டவரே, நீர் எனக்காக பிணைப்பட்டு என் வழக்குகளை உண்மையில போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடும் சொன்னார் இல்லையா? இந்த காலை வேளையில் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பிரத்யட்சமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சுயத்தை சார்ந்து நிற்காதீங்க. உங்களுடைய சுயத்தை சார்ந்து நீங்க சம்பாதிக்கிற எல்லாமே உங்களுக்கு சமாதானத்தை தராது. ஆமே, உங்களுக்கு நிம்மதியை தராது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையே கூட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்போ புரிஞ்சிச்சு யாக்கோபுக்கு? மாமா வீட்டுல போய் அடிக்க மேல அடி. ஆமே, இங்க ஏமாத்தின எல்லாத்துக்கும் அங்க டபுள் ட்ரிபிளா. இங்க 2 தடவை தான் அண்ணனை ஏமாத்தணும். ஆனா அங்க மாமா சம்பளத்தை மட்டுமே 10 தடவை ஏமாத்தினாராம். எப்படி? கற்பனை கதையெல்லாம் சொல்லு, வசனம் சொல்லுது. சம்பளத்தை மட்டுமே 10 தடவை ஏமாத்தினாரு. அவன் ஒரு ஒய்ஃபை கேட்டா மாமா யாரை கொடுத்தாரு? லேயால கொடுத்தாரு இல்லையா? சரி, இவன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ராகேல் கூட நிம்மதியா வாழ்க்கை இருந்துச்சா? இல்லவே இல்லை. அப்படித்தானே? ஆமா, இந்த சாப்டருக்குள்ள நான் போனா யூத் மீட்டிங் ஆயிரும். சரி, அதை விடுங்க. சரி, அப்போ இப்போ யாக்கோபுக்கு புரியுது, நான் என்ன முயற்சி பண்ணாலும் அங்கே போய் யாக்கோபு சுய முயற்சி எல்லாம் விடல. லாபான் வீட்டுக்கும் போய் தன்னால என்ன முடியுமோ எல்லாம் செஞ்சார். உனக்கு இதுதான்ப்பா உன் சம்பளம்னு சொன்னா உடனே அதுக்கான மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு கொழுமையான ஆடுகள் எல்லாம் சேர்த்தாரு. ஆடுகள்லாம் பெருகுச்சு, அது உண்மைதான். நிம்மதி இருந்துச்சா? சமாதானம் இருந்துச்சா? இங்க சொத்து கூட கூட, அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மடியில ஆமா கனம் கூட கூட வழியில என்னவா பயமா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நிறைய ஐஸ்வர்யவான்கள் பணக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. தெரியுமா? நிம்மதியான தூக்கமே கிடையாது. நிறைய பிரபலங்க பாருங்க, நம்ம சினிமா ஸ்டார்ஸ், நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் பாருங்க, உண்மையா நிறைய நேரங்களில் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். அவங்களுக்குன்னு எந்த பிரைவசியும் கிடையாது. நம்மளை மாதிரி எங்கேயும் போய் என்ஜாய் பண்ண முடியாது. எங்கேயா போனா 4 பேர் கேமராவும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ண வேற அடுத்த நாள் ஹெட்லைன்ஸ்ல வந்துடும் இல்லையா? அப்போ கர்த்தர் ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் மாத்திரமே, கர்த்தர் ஒருவனுக்கு சமாதானத்தை கொடுத்தால் மாத்திரமே, கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒருவனால மட்டுமே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும், சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்கு. ஆமென். உன்னுடைய வழியை சார்ந்து நிற்காத யாக்கோபே, நீ என்னை சார்ந்து நில். பாருங்க, ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவன் யுத்த
வீரன், காரிய சமர்த்தன், திறமசாலி. அவன் எடுத்தா எதுவுமே ஜெயந்தான். அவன் எடுத்தா அந்த காரியத்தை எடுத்தானா அவன் செஞ்சு முடிச்சிருவான். ஆனா ஒரு நாளும் தாவீது அவனுடைய சுயத்தை சார்ந்து நிற்கவே இல்லை. அவன் ஒரு யுத்தத்துக்கு போனா கூட கர்த்தர்கிட்ட போய் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. தாவீது ராஜா மாதிரி யுத்தம் இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவும் என்ன செஞ்சதில்லை. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அப்படிதானே? நம்ம அதை தான் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆனா எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவன் சார்ந்து நிற்கல. அவனுடைய பலத்தை அவன் சார்ந்து நிற்கவில்லை. அவனுடைய திறமையை அவன் சார்ந்து நிற்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்லுவார், ஏன் தெரியுமா, ஏன் தாவீது தன்னுடைய திறமையை தன்னுடைய சுயத்தை சார்ந்து நிற்கவில்லை என்றால் தாவீதுக்கு தெரியும். சங்கீதம் 139 அதனுடைய 17வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 139 அதனுடைய 17வது வசனம். காணாம போயிருச்சு. 139 17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானது. ஆமென். அவைகளின் தொகை எவ்வளோ அதிகம். இதெல்லாம் ருசிச்சு பார்த்தவனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆண்டவரே, யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் ஆலோசனைக்காரர்கள்லாம் இருந்தாங்க. தாவீதுக்கு ஆலோசனைக்காரர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆனா தாவீது யாரையும் சார்ந்திருக்க மாட்டான். நேர ஆசாரியன்ட்ட போவான், ஏபோத்தை கொண்டு வர சொல்லுவான், கர்த்தரிடத்துல விசாரிப்பான். ஆமே, தாவீது கிட்ட இருந்த ஆலோசனைக்காரர்கள்லாம் ரொம்ப லேஸ்பட்டவங்க எல்லாம் கிடையாது, ரொம்ப பிரில்லியன்ட். ஆனா அவங்கள சார்ந்து தாவீது ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, நின்னதில்லை. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கண்ணோட்டத்துல பைபிளை வாசிங்க சரியா. ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போதும் தாவீது என்ன செய்வான், ஆண்டவரே இப்படி என்னை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறார்கள், நான் போகலாமா போகக்கூடாதா, நான் போன என் கையில தருவீங்களா தர மாட்டீங்களா, எப்படி ஆண்டவரே யுத்தம் பண்ணணும் தாவீதுக்கு தெரியாதா? தெரியாதா? யுத்தம் பண்ண தெரியாதா? தெரியும். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கேட்பார், ஆண்டவரே எப்படி யுத்தம் பண்ணணும் வரைக்கும் ஆண்டவர் தான் என்ன செய்யணும், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் கர்த்தர் உங்களோடு இந்த காலையில பேசுகிறது, உங்க சுயத்தை சார்ந்து நிற்காதீங்க, கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. உங்க சுயத்தை சார்ந்து நின்னீங்கன்னா நீங்க ஏமாந்து தான் போவீங்க. நீங்க சுயத்தை சார்ந்து நின்னீங்கன்னா யாக்கோபு மாதிரி ஓடி ஓடி ஒளியணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நின்னா பாருங்க, அந்த யாப்போக்கு ஆற்றின் அருகே. ஆமென், ஹல்லேலூயா. அங்கிருந்து தொடங்கினது யாக்கோபுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வழிகளை சார்ந்து நில்லாதீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன சொன்னேன், நம்முடைய அறிவு. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்துல கைய வச்சு நம்முடையவ கொஞ்சம் மாத்திருங்க. என்னுடைய அறிவு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னுடைய அறிவு. சரியா? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகள் நடக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய திட்டம் நடக்க கூடாதபடிக்கு எனக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா, ஏன் அறிவு. ஆமே, ஏன் அறிவு. நிறைய நேரத்துல நம்முடைய அறிவும் கர்த்தருடைய வழிகளும் முரண்பட்டதா இருக்கு. ஆமே, புரியலையோ? நம்ம நிறைய நேரத்துல எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஜெபிக்கிறோம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லை, ஜெபம் பண்ணும்போதே என்ன சொல்லிடுவோம், ஆண்டவருக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அப்படித்தானே? ஆண்டவர் இப்படி பண்ணிடாதீங்க, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை, அதனால இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. எப்படி பண்ணுங்க, நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தரேன்ல, இப்படிலாம் செஞ்சா கரெக்டா பண்ணிடலாம். அப்படிதானே? இல்லை. அப்படி ஆபிரகாம் நினைச்சிருந்தா, ஆபிரகாமுக்கு முன்னாடி 100 வயசுல பிள்ளை பெத்த யாராவது உண்டாங்க? இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் உனக்கு பிள்ளையே தருவேன். பிள்ளைய மட்டும் இல்ல, உன் சந்ததியே வானத்து நட்சத்திரங்களை போல, உங்க ஒண்ணுக்கே வக்கல. அதுவும் 100 வயசுல
எல்லாம் நின்று போனதுக்கு அப்புறம், சரீரம் செத்து போனதுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு நேரா அந்த வாக்கு வரும்போது அவனால நம்ப முடிந்ததானா? ஏன் உங்களால நம்ப முடியாது? ஆமே, ஹல்லேலூயா. கிரகிக்க முடிந்த காலையில ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வாசனை அதிகமாய் தொட்டது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன காரியம் கிரகிக்க முடியாதது. ஆமே, கிரகிக்க முடியாதுன்னு என்ன யோசிக்க முடியாதது. ஆபிரகாமால யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா நம்மளால ஒரு குழந்தைய தூக்க முடியும்னு? முடியுமா? 1 வருஷம் 2 வருஷத்துக்கே நம்ம வாயை திறந்தாலே அவிசுவாசமான வார்த்தை தான் வருது இல்லையா? அப்போ அத்தனை வருஷம் 100 வயசானவருக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நிச்சயம் இருக்காங்க? யோசிச்சு பார்க்க முடியுமா? ஆனா அவர் என்ன செஞ்சார்? நம்பினார். ஆமே. ஏன் தெரியுமா? அவர் மாத்திரம்தான் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் கிரகிக்க முடியாததை உங்க வாழ்க்கையில செய்வார். ஏன்னா அவர் சர்வஞானி. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மேற்பட்ட ஞானம் இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. உங்களால கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க கிரகிச்சதெல்லாம் போதும். ஆமே. நீங்க நிறைய ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? உங்க அறிவுப்படி மோசையே செஞ்சார் இல்லையா? இறைச்சி வேணும் இறைச்சி வேணும்னு அழும்போது ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு இந்த இடத்துல இறைச்சி வேணும்னு சொல்லும்போது என்ன சொன்னார் ஆண்டவர்? நாளைக்கு இறைச்சி தருவேன்ப்பா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு, எப்படி சாப்பிடுவீங்க தெரியுமா? வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் கடைசியில கொமட்டிக்கிட்டு மூக்கால அந்த அளவுக்கு சாப்பிடுவீங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மோசே ஆண்டவருக்கு அட்வைஸ் எப்படி? ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க அவசரத்துலலாம் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. சரியா? யோசிக்காம சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, நான் நல்லா பிளான். மோசே அப்படி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு பிளான் போட்டிருப்பார். அப்படிதானே? இத்தனை பேர் இருக்கானுங்க இந்த குடும்பத்துல, இத்தனை பேர் இருக்கானுங்க, இத்தனை லட்சம் வருது, இவனுங்களுக்கு எல்லாம் உடனே மோசே போய் சர்வே பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்படிதானே? உங்க வீட்டுல எத்தனை மாடுப்பா இருக்கு, உங்க வீட்டுல எத்தனை கோழி இருக்கு, எல்லாம் போய் என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம இப்படிதானே செய்யறோம். அநேக ஊழிய காரியங்கள்ல கூட, அநேக நம்முடைய விசுவாசிகளுடைய வீடுகள்ல கூட நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? பிளானே பண்றோம். அப்படித்தானே? இந்த அமௌண்ட்டுக்குள்ளாடி முடிச்சிடணும். ஏன்? அவ்வளவுதான் நமக்கு நம்பிக்கை. நம்ம அறிவை சார்ந்து இருக்கும், நம்முடைய திராணியை சார்ந்து இருக்கும், நம்ம பலத்தை சார்ந்து இருக்கும். மோசே அப்படி செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை அந்த உலகத்துக்குள்ளாடி கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? சரி, நம்மளே வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த மோச இடத்துல இருக்கோம்னு அப்படித்தானே செஞ்சிருப்போம். ஃபர்ஸ்ட் போய் என்ன செஞ்சிருப்போம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க, ரைட், டோட்டல் பண்ணி எழுதியாச்சு. அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் என்ன, வேற எங்கேயா இருந்தா பறந்தா வரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வானத்துல இருந்து பறந்து வந்துருமோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பறந்துதான் வரும். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் காமிச்சாரா இல்லையா? எல்லா வீட்லயும் போய் கணக்கெடுத்தாச்சு, பத்த மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அதை வாசிங்களேன், அழகா இருக்கும். என்னாகமோ 11வது அதிகாரம், என்னாகமோ 11வது அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்களை வாசிங்க. அதற்கு மோசே ஆமே, ஹல்லேலூயா. மோசே கேட்கிறார், ஆண்டவரே ஏன்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத விபரீதம்? ஒரு நாள் கொடுக்கறதே பெரிய விஷயம், நான் அதுக்கே ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கேன் முடியாதுன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? 1 மாசம் ஃபுல்லா சாப்பிடுவீங்கன்னு சொல்றீங்க. தேவையில்லாத வேலை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு எடுக்கணுமா?
இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடைசியில் நீங்கள் வெக்கப்பட்டு நிற்கணுமா ஆண்டவரே? இப்படியெல்லாம் நிறைய அட்வைஸ். சரியா? பாருங்க, அவர் அவ்வளோ கணக்கு எடுத்துருக்க. சும்மாலாம் மோசே பேசல. 6 லட்சம் பேர் இருக்கானுங்க. இவங்களுக்காக ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சாலும் போதாது. கடலுக்குள்ள போய் எல்லா மீனையும் கொண்டு வந்தாலும் போதாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 மாசம் சாப்பிடுவீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், மோசே போதும் நிறுத்து, உன் அறிவை சார்ந்திருந்தது போதும் நிறுத்து. நான் சொல்லிட்டேன் மோசே, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ பாரு. ஏன் கை குறுகி போயிருச்சுன்னு நினைச்சியா நீ? ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை நோக்கி தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரா? உங்களுக்கான வார்த்தையை தந்துட்டாரா? எப்படி நடக்கணும் உங்க அறிவை வச்சு அதை தீர்மானிக்காதீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை தீர்மானிக்காதீங்க. உங்க அனுபவத்தை வச்சு அதை மதிப்பிடாதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது நடந்தேறும். ஆமென், ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று பாரு மோசே. உன் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்காத, நீ இவ்வளவு நாள் வந்த பாதையை வச்சு பார்க்காத, உனக்கு இருக்கிற அறிவை வச்சு பார்க்காத. நீ போட்ட கால்குலேஷன் எல்லாம் தூக்கி தூர போடும். ஆமே, அந்த பேப்பர்லாம் கசக்கி குப்பையில் போட்டு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை செய்வார். ஆமே, அதை எப்படி செய்வாருங்கிறது நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் அறிவுக்கு எட்டலப்பா, என் அறிவுக்கு எட்டல, ஆனா உங்களால செய்ய முடியும்னு நான் நம்புறேன். நான் எப்பயுமே அடிக்கடி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பலவீனம் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இது அப்படி ஆயிரும், இது ஆமா அப்படிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது இப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவேன். ஏன் அறிவுனால இதை புரிஞ்சிக்க முடியல? கூகுளில் போய் சர்ச் பண்ணா கூகுள் இன்னும் நம்மளை என்ன வைக்கும், முட்டாளாக்கிறோம். அப்படித்தானே? ஆமா, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல, ஆனா என்னால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியும். என் பிள்ளைக்கு இருக்கிற பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவருங்கிறத தெரியும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மனுஷன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தேவன். ஆமென். 3வதாக, நம்முடைய பாவங்கள் நம்ம என்ன செய்யுது? என்னுடைய பாவம் என் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற முடியாதபடி செய்து விடுகிறது. மோசையா இருந்தாலும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால இது விளக்கமா சொல்ல. மோசையா இருந்தாலும் என் வாழ்க்கையில மோசையை கூப்பிடும்போது ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார்? நீ வா, இந்த ஜனங்களை கூட்டிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்ப மோசேன்னு தான் அவனை கூப்பிட்டார். அப்படித்தானே? மோசே செய்த ஒரு தவறு, மோசே செய்த ஒரு பாவம் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினதுனால, அவரை வருத்தப்படுத்தினதுனால அடுத்த வார்த்தை அவனுக்கு நேரம் வந்து நீ போக மாட்ட. மோசே அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். ஆதியிலே தேவன் மனுஷரை உருவாக்கும் போது, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதை பண்படுத்துங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆமே, கர்த்தர் ஆளுகையை கொடுத்தார். அப்ப ஆண்டவருடைய சித்தம் இதுவா இருந்துச்சா? இவன் பாவம் செய்யணும், இவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தணும்? இல்ல. ஆனா தேவையில்லாம பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ், இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல விசுவாசிகள் செய்கிற பெரிய தவறு இதுதான். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு உலாவி கொண்டிருந்த பிள்ளைகள். ஆமென், கர்த்தரோடு கூட உறவில இருந்த பிள்ளைகள். ஆனா பிசாசு சொல்லுகிற மயக்கிற மாதிரிப்பட்ட வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல பிசாசு உங்களை மயக்கி சொல்லுகிற சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நேரா போறதுனால, அதுக்கு செவி கொடுக்கிறதுனால, அவன் சொல்றதை கை கொள்ளுகிறதுனால நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போகிறது நிமித்தமா உன் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாமலே போயிருது. யாருக்கு நேரம் வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியல, ஆனா ஆவியானவர் பிரத்யட்சமா பேசிக்கொண்டே இருக்கிறார். பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் உனக்கு விளக்குனதை நீ செய்து கொண்டு இருக்கிறாயா?
ஜாக்கிரதை சபையே, உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பிளான்ஸ் நிறைவேற முடியாம போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய பிரியம். ஆனால் அதை இஸ்ரவேல் கெடுத்துக்கிட்டா ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எகிப்துல இருந்து கஷ்டப்படுறியப்பா, உன்னைய பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்குனேன்னு சொல்லி இறங்குன தேவன் 2 பேர் போனாங்க. ஆமென். மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேணுமானா அதுக்கு தடையா நம்ம பாவம் எழும்பிடக்கூடாது. யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்பதுல கவனம் தேவை சபையே. எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது இல்ல. நிறைய பேர் வாயை திறந்தாலே கர்த்தர் பேசினார். தெரியுமா உனக்கு? கன்ஃபர்மேஷன் தெரியுமா? இந்த வேதத்துல எழுதி இருக்கிறதுக்கு புறம்பா கர்த்தர் ஒரு நாளும் பேச மாட்டார். உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற இங்கிருந்து பிரசங்கம் பண்றதெல்லாம் யாரோ பாஸ்டர் பேசுறாரு, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இப்படி யோசிக்காதீங்க. இது நமக்கு நேர வர வார்த்தைகள். இந்த பலிபீடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படியுங்கள். அதற்கு மாறா யாரா வந்து சொன்னா அதுக்கு கீழ்ப்படியாதீங்கள். பவுல் சொல்றாரு, நான் பேசின வார்த்தைகளுக்கு மாறா வானத்துல இருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. அது உன்னைய தேவ பாதையிலிருந்து விலகி ஓட சென்று விடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க சபையே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படி நில்லுங்கள். ஹல்லேலூயா. நான்காவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. ஆதாம ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமாய், அவங்க வாழ்க்கையில பாவம் நுழைந்தது நிமித்தமாய் கர்த்தருடைய வழி நிறைவேற முடியாம போயிடுச்சு. கர்த்தர் அவங்களுக்கு மேல வைத்திருந்த பிரதானமான நோக்கம் நிறைவேற முடியாதபடி ட்ராக் மாறுது இல்லையா? ஆனா நம்ம இந்த சீசன் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் யாரு சொல்லுங்க? மரியாளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை தான் கர்த்தர் அவளோடு பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு கன்னி பெண்ணாவது இதுக்கு ஒத்துழைப்பாங்களா? நம்மள மாதிரி சொசைட்டிலாம் இல்லை, இந்த கொடைக்கானல் மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி சொசைட்டிலலாம் மரியாள் வாழல. வீட்டை விட்டே பெண்கள் தனியா என்ன செய்யக்கூடாது? கிளம்பக்கூடாது. அப்படிப்பட்ட காலம் தெரியுமா? விபச்சாரம் பண்ணிட்டான் தெரிஞ்சால உடனே கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்னமா ஆச்சு, உன்னை யாராவது இதா பண்ணாங்க? ஒன்னு கேள்வியே கிடையாது. கல்ல எரிஞ்சு அப்படிப்பட்ட காலத்துல கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க மரியாள்? நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ சொன்னபடியே ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது. அர்ப்பணிச்சாங்க பாருங்க. அந்த மரியாளால தான் இந்த உலகத்துக்கே ரட்சகர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சபையே, ஓ மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இங்க இருக்கிற அநேக ஆண்டவர் மரியாளாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வச்சு நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனா மரியாளே, நீ ஒப்பு கொடு. மரியாளே, நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை எப்படி வேணாலும் நடத்துங்க, எந்த பாதையில வேணாலும் நடத்துங்க. நம்மலாம் அப்படி இல்லை, அப்படித்தானே? லோத்துவை குறித்து வேதம் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. லோத்து மேல வைத்த இரக்கத்தினால, ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல லோத்து மேல வைத்த இரக்கத்தினால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரியாதா? அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து பொழியும் போது ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம் ஒரு பக்கம், லோத்து மேல வைத்த இரக்கத்தினால என்ன செஞ்சாரு?
அவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஓடி போனார். இப்போ அந்த லோத்துவை மீட்க கர்த்தர் எடுத்த வேகம் யாருக்கு இல்லை? லோத்துக்கு. கர்த்தரை விசுவாசிக்காமலாம் கிடையாது. இப்படி ஆக போகுது, சோதோம் குமாரா அழிய போகுது, எல்லாமே லோத்துக்கு தெரியும், நம்பினார். ரைட். ஆனா அந்த இடத்துல பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எழுதிட்டு வரல, ஆனா கர்த்தர் ஞாபகப்படுத்தினதுனால உங்களை சொல்றேன். 16வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 19. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எங்க போ சொன்னாரு? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். அதற்கு லோத்து என்ன சொன்னார்? அப்படி அல்ல ஆண்டவரே. என்ன சொன்னாரு? லோத்துக்களே, ஆண்டவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அக்செப்ட் பண்ணுங்க. உன்னை கொண்டு நான் இதை தான் செய்ய போறேன்னு சொன்னா என்ன சொல்லணும்? மரியாள் செய்யுங்க ஆண்டவர், என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வச்சு. இப்படி ஒப்பு கொடுக்கிற மரியாள்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லுகிற லோத்துக்களை அல்ல. சரி லோத்து, நீ உன் திட்டத்தின்படி செலக்ட் பண்ணி போன தானே, அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு லோத்து என்ன சொல்றாரு? உமது கண்களில் எனக்கு உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், எல்லாம் தெரியுதில்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? இவ்வளவு தூரம் செஞ்சவர் எனக்கு தீங்கு செய்வாரா? போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற பிளான்ஸ் அது நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அப்ப இவ்வளோ தெரிஞ்ச லோத்து என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்பி இருக்கணுமா இல்லையா? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா அது கிட்ட இருக்கிறது. எப்படி நோகாம நொங்கெடு போறான்? எப்படி? அது பக்கத்துல தான் இருக்கு, எதுக்கு அவ்வளவு தூரம் இருக்காண்டரே போயிட்டு? இந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுறேன். அங்க போனதுக்கு அப்புறம் லோத்துவினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். போற வழியிலே மனைவி, பிள்ளைங்க வாழ்க்கை, அருவருப்பான ஜாதிகள் இந்த உலகத்துல பிறக்க காரணமாயிட்டான் லோத்து. நான் பிள்ளைகளை சொல்ல மாட்டேன், நான் பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டேன். காரணம் யார் தெரியுமா? லோத். உன் குடும்பம் முன்னேறாம இருக்கிறதுக்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறாம இருக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும். ஆமென். ஒருவன் போதும். இந்த வருஷ தொடக்கத்துல ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தையை கேட்க பண்ணினார் ஜனவரி மாதத்துல. அதை என்னால மறக்கவே முடியாது. யோனாவை நான் ஒன்னைய வச்சு மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மீனை வச்சு ஒன்னைய பிடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிற. ஆமே. யோனாவே ஒன்னைய வச்சு ஆண்டு போடுற பிளான் எப்படி? யோனாவை வச்சு நிறைய மீனை பிடிக்கணும். ஆனா யோனா செஞ்ச வேலை எப்படி? மீனை வச்சு கடைசியில யோனாவை பிடிச்சிருக்கிற மாதிரி. இப்படி செய்யாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது, அதை அக்செப்ட் பண்ண முடியலனாலும் அக்செப்ட் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆமே. கடைசியா அதையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு நம்மை தடுத்து விடுகிறது. ஆமே. முழுமையான நம்பிக்கை, முழுமையான விசுவாசம், முழுமையான அர்ப்பணிப்புக்கு நேராய் நம்மை நடத்தும். புரியுதா? முழுமையான விசுவாசம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு டாக்டர் மேல உங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும்போது,
ஒரு டாக்டர் மேல உங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னாலும் என்ன செய்வோம். அப்படித்தானே? ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போய் கடத்தினாலும் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவா இருந்தார். அந்த வசனம்லாம் நமக்கு அப்பதான் ஞாபகம் வரும். அப்படித்தானே? ஏன்? எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவார். நிறைய நேரங்கள்ல சபை மனுஷரை நம்புகிற அளவுக்கு கூட கர்த்தரை நம்புகிறதே இல்லை. பவுல மாதிரி விசுவாசமா சொல்ல முடியுமாங்க? எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்துல ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இந்த நிச்சயம் இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கும் சரி, அவருக்கும் அவருடைய வழிகளுக்கும் நம்மள ஒப்பு கொடுப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், முழுமையான விசுவாசம் தான் முழுமையான அர்ப்பணிப்புல முடியும். நம்ம விசுவாசம் எல்லாம் அரகுற விசுவாசம், பாதி தொங்கிட்டு அது வரைக்கும் நல்லா இருப்போம். சூழ்நிலையை பார்த்தோன்னே விசுவாசமாவது நம்பிக்கையாவது இல்லையா? அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமா இருக்கிறவன், சூளையில போடப்பட்டாலும் விசுவாசமா இருக்கிறவன் தான் விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. அரக்குற விசுவாசம் ஆபத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நம்மளால விசுவாசிக்க முடியல, ஏன் கர்த்தருடைய வழிகளை முழுமையா நம்ப முடியல அப்படின்னு சொன்னா, வாசிங்களேன் சங்கீதம் 77 அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 77 19வது வசனம். உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு. அதாவது இப்போ நமக்கு இப்ப நம்ம மேல ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார்ல, நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கும் சரி, இல்ல நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் சரி, ஆண்டவர் பிளான் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. அந்த பிளான் நமக்கு வெளியரங்கமா தெரியுதுன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தங்க வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எதை வச்சு இந்த வேலை இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவோம்? அந்த பில்டிங்கை பார்ப்போம் இல்லையா? எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு, அப்போ இன்னும் இவ்வளவுதான் வேலை, அதுக்குள்ளாடி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தைரியம் வரும். இப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற சில காரியங்கள் இருக்கு இல்லையா, இத நமக்கு தெரிகிற மாதிரி வெளியரங்கமா ஆண்டவர் செஞ்சாருன்னா நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். ஆனா ஏன் நம்மளால அதை முழுமையா விசுவாசிக்க முடியலன்னா, கர்த்தர் நம்மளுக்காக செய்கிற சில காரியங்கள் இருக்குல்ல, அதனுடைய காலடிகள் நமக்கு தெரியறதில்ல. சமுத்திரத்துல வழியை வச்சிருக்கிறார், வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவாந்திர வெளியில நீரூற்றுகளை ஆறுகளை உருவாக்குகிறவர். ஆனா அதனுடைய காலடிகள் நமக்கு தெரியாததுனால, அந்த தடமே தெரியாத மாதிரி ஆண்டவர் செய்யறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார் தெரியுமா? இதை மட்டும் வாசி நம்ம ஜெபிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 42வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சார், பக்கம் சொல்லுங்க. 848வது பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. குருடரை குருடரை அவர்கள் அறியாத வழியில் நம்ம, உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, யார் குருடர் தெரியுமா? இங்க என்ன எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம தான். யார் இப்ப பாருங்க, ஒரு கண்ணு தெரியாதவங்க ரோட்ல நீங்க போகும்போது போறாங்க, என்னை கிராஸ் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க கையை பிடிச்சிட்டு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்களா? ஏமா சரியா தான் கொண்டு போறியா, வழியெல்லாம் ஒழுங்கா பாத்தியா, என்னை கொண்டு போய் சேர்த்துருவியா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. முழுவதா யாரை சார்ந்திருப்பாங்க? நம்மளை சார்ந்திருப்பாங்க. ஆண்டவர்கிட்டையும் நம்ம குருடரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லா விஷயத்துலையும் இல்லை, அவருடைய வழிகளை நம்புறதுல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆமா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கெல்லாம் வழியே தெரியாது, நீங்க எங்க கொண்டு போறீங்களோ
கொண்டு பாருங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 19ஆம் வசனம் சொல்லுது, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அப்போ எந்த தேவ பிள்ளை குருடரை போல, ஆமே ஹல்லேலூயா, நான் தான்ப்பா, எனக்கு தெரியாது, என்ன வழினே தெரியாது, நீங்க என்ன வழியை காமிச்சாலும் நான் போவேன். ஆமே ஹல்லேலூயா. நீங்க என்னை எந்த பாதையில நடத்திட்டு போனாலும் நான் போவேன் ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. நீ தெரியாத, உனக்கு புரியாத, உனக்கு எட்டாத, நீ கிரகிக்க கூடாத பாதைகளில் உன்னை நடத்தி கொண்டு போய் உனக்கு முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்க, கோணலை செவ்வையாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த 3 வாரங்களா இதை தான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்ன செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பாதையை எனக்கு நியமித்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை எந்த பாதையில கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க எனக்காக ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்கீங்க. அதனுடைய காலடி எனக்கு தெரியாம இருக்கலாம், அந்த அச்சு எனக்கு தெரியாம இருக்கலாம், அந்த தடம் எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நீங்க என்ன சரியா கொண்டு போய் சேர்ப்பீங்க, நீங்க என்ன கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்கப்பா. எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உங்களை முழுசா நம்புவேன் சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்காக வைத்திருக்கிற பாதையில நான் ஓடுவேன், நீங்க எனக்காக நியமித்திருக்கிற பாதையில நான் ஓடுவேன். அப்பா, மரியாதை போல நீங்க எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அதுக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுப்பேன், அதுக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வசதிகளை, என்னுடைய சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன், உங்க வழிகளில அப்பா நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், முழுசா அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னில் உள்ள அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு எட்டாததா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வழிகளை புரிந்து கொள்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின், ஆமென் ஜீசஸ். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, வழி காட்டுவார், நம்பினார் உன் செல்லு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பினார் உன் செல்லுவே. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம்
இயேசுவை நம்புவேன். சொல்லுங்களே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன்.